ஹலோ எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த டாபிக் வந்துட்டு 3 டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டீஸ்ட்ரக்சரிங், செகண்ட் ஒன் வந்துட்டு ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட், தேர்ட் ஒன் வந்துட்டு டிஸ்கீவர். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீஸ்ட்ரக்சரிங். இப்போ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு அரே யூஸ் பண்ணுறோம்னா அந்த அரேல வந்துட்டு எப்படி செப்பரேட்டடாக யூஸ் பண்ணலான்ட்டு இதில் அதான் இந்த மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு வந்துட்டு இந்த ஒரு அரேல வந்துட்டு 10, 20, 13 இருக்கு. அது ஒரு அரேல ஸ்டோர் ஆயிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வேரியபிள்ல தனித்தனியா ஃபார் லூப்ல ஸ்டோர் பண்ணாம டேரெக்டாவே ஒரு வேரியபிள் ஏபிசின்னு ஸ்டோர் பண்ணிடலாம். அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறப்ப அதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் கிடைக்குது. நமக்கு வேணுங்கிறத மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு அதில் ரன் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலயே வந்துட்டு அடுத்து இதோட யூஸ் என்னன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு இப்ப ரெண்டாவது எலமெண்ட் 20 வேணாம்னா அதுக்கு பதிலா அந்த கம்மா போட்டுட்டு அதை ஸ்டோர் பண்ணாம வெறும் எம்டியா விட்டுட்டோம்னா அது ஸ்டோர் ஆகாது. அதனால இப்ப இதுல வந்துட்டு இப்ப இதை ரன் பண்ணி பார்ப்போம். அதை ரன் பண்ணி பார்க்கும்போது இதுல 10, 30, 10 மட்டும் வரும். ஓகேவா? இப்ப தேர்ட் வேணும்னா இதுலயே தேர்ட் போட்டோம்னா தேர்ட் வந்துடும். இருந்துச்சா? இப்படிதான் வந்துட்டு ஸ்ப்ரெட் யூஸ் ஆகுது. இதுலயே வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் வேல்யூவை. இப்போ வந்துட்டு சப்போஸ் அரேல வந்துட்டு ரைட் சைடில் நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற வேல்யூபிள் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி போட்டோம்னா இப்போ எக்ஸுக்கு வந்துட்டு எனக்கு 5 இருக்கு, ஒய்க்கு வேல்யூ இல்லாதனால டேரெக்டா ஒய்க்கு பதிலாக 0 எடுத்துக்கிறோம். அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு வரும். வந்துச்சு. ஓகே. அடுத்து இதே மாதிரி வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு அரேல. அடுத்து ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கும். மல்டிபிள் வேரியபிள்ஸ்ல இப்போ யூசர்ஸ், அப்புறம் அதுல வந்துட்டு நேம் ஏஜென்ட் 2 வேரியபிள் இருக்கு. இப்போ பார்க்கும்போது நம்ம வந்துட்டு நார்மலாவே ரியாக்ட்ல வந்துட்டு ஸ்டேட் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நம்ம வேற காம்பவுண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு வாங்கி இன்னொரு காம்பனண்ட்ல தனித்தனியா ஸ்டோர் பண்றதுக்கு இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நேம் ஏஜ் வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஆப்ஜெக்டா. அடுத்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிறத தனித்தனியா வந்துட்டு இந்த டீஸ்ட்ரக்சரிங் மெத்தட்ல மூலியமா நம்ம மேல அரைக்கப்படுற மாதிரி கீழேயும் நேம் ஏஜ் ரெண்டா பிரிச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா அந்த நேம்ங்கிறதுலயும் ஏஜ்ங்கிறதுல வந்துட்டு இது ஸ்டோர் ஆயிருக்கும். அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஸ்டோர் ஆயிருக்கிறது அப்படிங்க வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம இதுலயே வந்துட்டு ரீநேமும் பண்ணிக்கலாம். ரீநேம் எப்படின்னா இப்ப அதே மாதிரி யூசர் நேம்ல எந்த வேரியபிளுக்கு நம்ம மாத்த முடியுமோ, இப்ப நேமுக்கு மாத்தணும்னா அந்த நேமை இங்க போட்டுட்டு என்னவா மாத்தணுமோ அது ரைட் சைட்ல போடணும் கோலன் வச்சுட்டு. அது அப்படி யூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்துட்டு ரீநேம் ஆகும். அது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கீழே போட்டுருக்கோம். இது முதல்ல நேமுக்கு பதிலாக பிரிண்ட் பண்ணோம், இப்போ வந்துட்டு யூசர் நேம் போட்டு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணும்போது அதே வேல்யூ தான் வரும், ஏன்னா வந்துட்டு ரீநேம் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இப்ப நம்ம இல்லாத வேல்யூஸ் போடும்போது இப்போ வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நேம் ஏஜ் ரெண்டு மட்டும் தான் இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சிட்டின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று ஆட் பண்றோம். அதுக்கு வந்துட்டு வேல்யூ எதுவும் அசைன் பண்ணல, அதனால டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம வச்சுக்கிறோம் அன்னோன்ட்டு. அப்படிங்கிறப்ப அதை ரன் பண்றப்ப வந்துட்டு நமக்கு அன்னோன் தான் பிரிண்ட் ஆகும் கண்டிப்பா. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பிரிண்ட் யூசஸ், இது வந்துட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்காக. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரிண்ட் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு நம்ம அனுப்புறது வந்துட்டு நார்மலா அனுப்புறது வந்துட்டு இது, அதாவது அந்த வேரியபிளே டைரக்டா அனுப்பி விட்டுட்டு அதுல இருந்து டாட் வச்சு அக்சஸ் பண்றோம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி. அது வந்துட்டு இந்த மெத்தடு அது கால் பண்ணோம்னா நார்மலா யூஸ்வலா இருக்கும் எப்பவும் போல. இந்த லீரன் 21 அந்த என்ன ஆச்சா, இது வந்துட்டு யூஸ்வல். இது இந்த ஸ்ப்ரெட்டிங் டீஸ்ட்ரக்சரிங் மெத்தட்ல ரன் பண்ணா இப்ப நான் வந்துட்டு நானே ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அது வந்துட்டு புதுசா ஒன்று ஸ்டோர் ஆகி அதுதான் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல இங்க நேமு இங்க ஏஜ் நம்ம அங்க மேல ஸ்டோர் பண்ற மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த வேரியபிளுக்கு ஏத்த மாதிரியே இங்க பேர் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற வேல்யூவும் வேரியபிள் அண்ட் வேல்யூ கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டோம்னா டைரக்டா நம்ம அங்கே அப்படியே போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு அங்கிருந்து அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை இதை ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்து முயற்சி 21 வந்துருச்சு. ஓகே. இதுதான் வந்துட்டு டீஸ்ட்ரக்சரிங் மெத்தட். இப்போ ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் மூலியமா வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த பாஸ் பண்ற இடத்துல வந்துட்டு ஒரு வேரியபிள் அனுப்பி அங்க இருந்து நிறைய வேல்யூஸை கெட் பண்றதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ப்ரெட்டு, ரெஸ்ட் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஸ்ப்ரெட். இது எதுக்குன்னா இப்போ வந்துட்டு ஒரு அரே இருக்கு, நம்ம வந்துட்டு யூஸ்வலாக ஜாவால வந்துட்டு அரே வந்துட்டு சைஸை மாற்ற முடியாது.
அது இங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 அரே இருக்குன்னா அத வந்துட்டு கம்பைன் பண்ணி வேற ஒரு அரேல ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நார்மலா போடுறப்ப வந்துட்டு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த த்ரீ டாட் இருக்குன்னா ப்ரீவியஸ்ங்கிறத வந்துட்டு அது ரெப்ரசென்ட் பண்ணும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணது அப்படிங்கிறதுக்காக. இப்ப அரே ஒன்னையும் அரே டூவையும் அதை அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு அரேல போட்டோம்னா அந்த ரெண்டு கம்பைன் ஆகி ஒரு அரேவை வந்துட்டு நமக்கு கம்பைனுங்கிறது வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்ப அதுக்கு அவுட்புட் பார்க்கலாம்னா அவுட்புட் வந்துட்டு 1 2 3 4 வந்துட்டு கம்பைன் ஆகி வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு இப்ப அப்டேட் பண்ணதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம யூசர்ன்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம் மேல. அதுல வந்துட்டு நேமும் ஏஜும் இருக்கு. அந்த நேமை வந்துட்டு டைரக்டா இது வழியாவே நம்ம வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இங்க எப்படி கம்பைன் பண்ணவோ அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு இதை வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்குங்கிறனால யூசர்ங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்துட்டு அதுல இருக்கிற நேம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி அதுல ராம்ங்க வந்துட்டு ஸ்டோர் பண்றோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இப்ப நம்ம அதை கால் பண்ணோம்னா அப்டேட்ல வந்துட்டு நேம்ல மட்டும் ராம்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஏஜ் வந்துட்டு மாறாம அப்படியே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் மிஸ்ல ஏஜ் கொடுத்து பார்ப்போம். ஏஜ் 24 கொடுத்தோம்னா அதுவும் ஸ்டோர் ஆகி மாறுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஸ்ப்ரெட்டோட யூசேஜ். ஆல்ரெடி இருக்கிறத கம்பைன் பண்ணலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து ரெஸ்ட்ங்கிறது வந்துட்டு இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரியே தான் அதே ரெப்ரசென்ட் பண்ணோம். ஆனா இங்க வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இப்ப ஒரு 5 நம்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒன்னையும் ஹேண்டில் பண்ணாம மொத்தமா ரிமைனிங் அப்படி சொல்லிட்டு ஹேண்டில் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் வந்துட்டு ரெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அரேல வந்துட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 எலமெண்ட் இருக்கு. இந்த 4 எலமெண்ட்லயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்றோம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எனக்கு வேணும், மிச்சம் எல்லாம் வந்துட்டு தனியா ஸ்டோர் பண்ணணும்னா ஏ ஏ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது வேரியபிள் நேம் வச்சுட்டு கம்மா போட்டுட்டு இந்த த்ரீ டாட் வச்சு ரெஸ்ட் இந்த இடத்துல வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் மட்டும் இந்த ஏ ஒன்லயும் மிச்சம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இந்த ரெஸ்ட்ங்கிறதே ஸ்டோர் ஆயிடும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவுட்புட் போட்டு பார்க்கலாம். இப்போ ரெஸ்ட்ங்கிறது பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இங்க ரெஸ்ட்ங்கிறது பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 2 3 4 அப்படிங்கறத அந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகுது. இதே இது அந்த இடத்துல ஏ ஒன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்று மட்டும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எத்தனை வேணா போட்டுக்கலாம். இப்போ பி2ன்னு போட்டுட்டு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏ ஒன்று பதில் பி2 பிரிண்ட் பண்ணோம்னா அதுவும் ரன் ஆகும். அதாவது செகண்ட் எலமெண்ட் வரும். இந்த மாதிரி லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நீங்க எத்தனை வேணா ஸ்டோர் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே ஒரு இதுல ஸ்டோர் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ரெஸ்டோர் யூசேஜ். இதே மாதிரி ஆப்ஜெக்ட்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நேம் ஏஜ் சிட்டின்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நேம் ஒன் வந்துட்டு ஸ்டோர் பண்றோமா தனியா இங்க இருக்கு. நேம் ஒன்னு ஸ்டோர் பண்றோம், ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு அதர்ஸ்ல இருக்கும். இப்ப நேம் ஒன்னு பிரிண்ட் பண்ணும்போது பேர் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதே இது அதர்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதர் ரிமைனிங் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்படிங்களா? அதான் இந்த ஏஜும் சிட்டியும் அதர்ஸ்ல ஸ்டோர் ஆயிரும். இதை வந்துட்டு ரெஸ்டோர் யூசேஜ். ஓகேவா? இவ்வளவு அதுல வந்துட்டு ஸ்ப்ரெட்டுக்கும் ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம். இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கும். இது வந்துட்டு ஸ்ப்ரெட்டுக்கும் ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது வந்துட்டு செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பொசிஷன் வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்கும். அதாவது இந்த டாட் வச்சது வந்துட்டு ஸ்ப்ரெட்ல வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கும். இது ரெஸ்ட்ல வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கு. அது இது ஸ்ப்ரெட்ல பார்க்கும்போது இந்த இது லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதான் சொல்றாங்க. அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கும். அடுத்து டிஸ்கீவேர்ட் வந்து நமக்கு நார்மலாவே தெரியும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வந்தாலே கிளாஸ் ஆப்ஜெக்ட். டிஸ்கீவேர்ட்ல வந்துட்டு இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டிவ் மெத்தட் இது வேரியபிளியோ மெத்தடையோ கால் பண்றதுக்கு நம்ம டிஸ்கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்கிறத அதான் ரெப்ரசென்ட் பண்ணும். இப்ப வந்துட்டு நம்ம இங்க பார்த்தோம்னா யூசர்ங்கிற ஒரு வேரியபிள்ல நேமுங்கிற ஒரு இது இருக்கு. அதுல வந்துட்டு ஷோங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம நேம் ஆல்ரெடி மேலேயே வந்துட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த அக்சஸ் பண்ணும்போது எந்த நேம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க வந்துட்டு நம்ம டிஸ்கீவேர்ட் யூஸ் பண்றோம். இந்த டிஸ்கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா இங்க இருக்கிறதான் வந்துட்டு ரன் ஆகும்.
இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணனால இங்க இருக்கிற யூசர்லி அப்படிங்கிற வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதே தான் இந்த திஸ் கீவேர்டு எடுத்துட்டோம்னா மேல வந்துட்டு நம்ம லீன் ஸ்டோர் பண்ணிருக்கோம், வெறும் லீன் மட்டும் இருக்கும், அது மட்டும் பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான் வந்துட்டு இதுக்கு அதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். இதே இது வந்துட்டு நம்ம எந்த வேரியபிள், அதாவது ஆப்ஜெக்ட் கால் பண்ணாம வெறும் திஸ் மட்டும் போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யார் கால் பண்றாங்கிறத பொறுத்து அது பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு டைரக்டா நம்ம வந்துட்டு கால் பண்ணிருக்கோம், அதனால சிஸ்டம் தான் கால் பண்ணோம். சிஸ்டம் கால் பண்றதுனால இது சிஸ்டத்தோட டீடைல்ஸ் தான் பிரிண்ட் பண்ணும். இங்க பாத்தீங்களா குளோபல் சொல்லிட்டு அப்படி இருக்கு வரிசையா, அதுல வந்துட்டு உள்ள நிறைய டீடைல்ஸ்லாம் இருக்கும், ஃபைல் நேம் அதெல்லாம். ஓகே, அடுத்து இதான் வந்துட்டு டைரக்டா டிஸ்கால் பண்ணும்போது வருது. அடுத்து வந்துட்டு ஆப்ஜெக்ட். இது நார்மலா வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ற மாதிரி தான். ஒரு வேரியபிள் அனுப்பிச்சு விடுவோம், அது இது கன்ஸ்ட்ரக்டர். அதில் வந்துட்டு ஒரு வேல்யூ அனுப்பிச்சு விடுவோம், அந்த வேல்யூ நேம்லயே வந்துட்டு இங்க இருக்கிற நேம்ல வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ வந்துட்டு இங்க ஒரு நேம் இருக்கு, நம்மளுக்கு இங்கேயே கிரியேட் பண்ண அந்த மேல ஒரு இது நேம் இருந்துச்சுலாம், இந்த வேரியபிள். இது ரெண்டு வேரியபிள் இருக்கு. இப்போ வந்துட்டு எனக்கு அங்க மேல இருக்கிற நேம்ல வந்துட்டு இங்க அனுப்பிவிட்ட வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு திஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணும்போது இது வந்துட்டு மேல இருக்கிற நேம் வந்துட்டு ரெஃபர் பண்ணும். அப்படின்னா மேல இருக்கிற நேம்ல அனுப்பி விடுற நேம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். இதுதான் வந்துட்டு இங்க நடக்கும். இப்ப அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா யூசர்ல வந்துட்டு கால் பண்ண யாராவது கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்துட்டு நேமை வந்துட்டு ராம் சொல்லிட்டு நேம் அனுப்பிச்சிடுறோம். அப்படி அனுப்பிச்சுட்டு நேம் வந்துட்டு இங்கே இருக்கிற நேம்ல ஸ்டோர் ஆயிரும். அப்போ வந்துட்டு அந்த யூஎம்ல இருக்கிற நேம் வந்துட்டு ராம்னு ஸ்டோர் ஆகும். அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ராம் பிரிண்ட் வரும். அவ்வளோதான். இப்படிதான் வந்துட்டு ஒரு திஸ் கீவேர்டு வந்துட்டு முடிச்சு ஆகும். அவ்வளோதான் முடிஞ்சு.